இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் பொடியை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கட்டியாக ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீனியை போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி போட்டோன்னே மறுபடியும் கொஞ்சம் இலகி வரும். நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா கலர் படும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.